இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி குழம்பு தான் கிராமத்து ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட மண்பானை ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ட்ரை பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் இப்போ கடாய் தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயை வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். கோழி குழம்புக்குலாம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. ஸோ எப்பயும் போல் நார்மலாக தாளித்து விட்டாச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சிக்கனையும் வதக்கி விட்டுறேன். ஸோ சிக்கன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா வணங்குற வரையும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கு, மஞ்சத்தூள், கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கு. இது எல்லாத்தையும் நல்லா இந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சால்ட்டும் காரமும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணி அதையும் இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ சிக்கன் வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிட போகிறோம். இது அரைச்சி வைக்கிற குழம்புங்கிறனால அதுக்கு நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணணும். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கையளவு உளிச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு அரை தக்காளி, இது கூட ஜீரகம், மிளகு, பூண்டு, அப்புறம் பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அப்புறம் தேங்காய் எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு குவான்டிட்டி வேணுமோ அந்த தேங்காய் ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆறினதுக்கப்புறம் அரைச்சிட்டு நம்ம இந்த கோழி கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா, இதில் தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு காரம் வேணுங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ இப்போயே செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க. நாம் எடுத்திருக்க கோழி பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி. ஸோ இந்த ஓப்பனாக நம்ம வேக வைக்கும் போது ரொம்ப டைம் ஆகும். குக்கரில் வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே இதாயிரும். ஆனால் இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். சிக்கன் வெந்திருக்கா அப்படிங்கிறதும் பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நான் குழம்பு கொதிக்க வைக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான், இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னாவே இப்போ தெரியும் உங்களுக்கு நல்லாவே சுண்டி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.